Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard example 2.13 பார்க்கலாம். Represent square root of 9.3 on the number line. So இங்க square root of 9.3 அப்படிங்கற வேல்யூவை நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ணி காட்ட சொல்லிருக்காங்க. So நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். First நம்ம 9.3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஒன்னு டிரா பண்ணிக்கலாம். So 9.3 னு எங்க வரும்? 9 க்கு அப்புறம் 3 லைன் இந்த இடத்துல வரும். தென் இங்கே 0ல இருந்து நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம பி அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் நமக்கு லென்த்து 9.3 சென்டிமீட்டர். ஓகேவா? தென் இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்னும் 1 சென்டிமீட்டருக்கு லென்த் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த லென்த்துக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம சி அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? சிங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இந்த நம்பர் லைன்லேருந்து பாதிக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், சிங்கிற பாயிண்ட்லேருந்து பாதி லைனுக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கீழே ஒரு ஆர்க் மேலே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். தென் அதே மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாமல் ஏங்கிற பாயிண்டில் வச்சு ஆல்ரெடி ட்ரா பண்ண ஆர்க்கை நம்ம என்ன பண்ணுறோம்? கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். தென் இந்த கட் ஆகக்கூடிய இந்த 2 பாயிண்ட்டையும் ஸ்கேலை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய செக்மெண்ட் என்னென்னா ஏசி அப்படிங்கிற லைனை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு பைசெக்டர். இந்த கட் பாயிண்ட்டுக்கு நம்ம ஓ அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து நாம் ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஏ டு சிக்கு ஓகேவா ஒரு செமி சர்க்கிள் ஒன்று நம்ம ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணியாச்சா? இப்போது இந்த செமி சர்க்கிள் இங்கே பிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த செமி சர்க்கிளை கட் ஆகிற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறோம். தென் இந்த கட் ஆகிற பாயிண்ட்டையும் இங்கே ஆல்ரெடி நம்ம மிட் பாயிண்ட் இங்கே பைசெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த 2 லைனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே கட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டை நம்ம டி அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இங்கே பியிலேருந்து சி வரைக்கும் நமக்கு 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? தென் இந்த லைன் இருக்கு இல்லையா, பிடி, இந்த லைன் தான் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு 9.3 சென்டிமீட்டருக்கான மெஷர்மெண்ட் கிடச்சிது. ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ரெப்ரசன்ட் ஆன் எ நம்பர் லைன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் லைன் மேலே இந்த பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். அதனால் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இந்த லைனை நாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 9.3 சென்டிமீட்டருக்கு லைன் செக்மெண்ட் ஒன்று நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இதனுடைய மெஷர்மெண்ட்டே தான் நம்ம நம்பர் லைன் மேலே மென்ஷன் பண்ண போகிறோம். அதனால் இதை நம்ம கரெக்டாக நம்ம மெஷர் எடுத்துக்கலாம். மெஷர் எடுத்ததுக்கப்புறம் இந்த பாயிண்டில் இருந்து ஒரு ஆர்க் ஒன்று நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பாயிண்டில் இருந்து இங்கே கீழே ஒரு ஆர்க் ஒன்று நான் கட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை நம்ம இ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 அப்படிங்கிற பாயிண்ட்டு பி டு இ, இந்த லைன் தான் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் ட்ரா பண்ணது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.